நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமண ஆயத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய சுவிசேஷ இயக்கமாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எங்களுடைய குழுவிலே அருமையான ஒரு ஆசிரியரும் அவருடைய மனைவியும் ஊழியத்தில் எங்களுடைய உறவினர்கள் எங்களோடு கூட இருந்தார்கள். எங்கள் குழுவிலேயே வயது மூத்தவர்கள் அவர்கள் 2 பேரும் தான். அவர்கள் அடிக்கடி எங்களுடைய ஊழியங்களில் வரும் பொழுது சாட்சி சொல்வார்கள். சாட்சி சொல்கிற அந்த சாட்சியில ஒரு சாட்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த அருமையான எங்களுடைய சகோதரி அவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது, அவர்கள் தாய் தகப்பன் இல்லாமல் அவர்கள் பிராமண வகுப்பிலே பிறந்தவர்கள். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத அனாதையாய் ஒரு வெள்ளைக்கார மிஷினரி அம்மாவால் வளர்க்கப்பட்டார்கள், படிக்க வைக்கப்பட்டார்கள். ஆசிரியராக அவர்கள் பணி அமர்த்தப்பட்டு திருமணத்திற்காக காத்திருந்தார்கள். அவள் பல இடங்களிலிருந்தும் திருமணத்திற்கு பல இடங்களிலிருந்தும் அலையன்ஸ் வர ஆரம்பித்தது. எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாது. ஆகவே அவர்கள் ஜெபத்திலே அதை வைத்தார்கள், பொறுமையாய் காத்திருந்தார்கள். ஒரு அருமையான நபரை ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினார், காண்பித்தார். ஆகவே இந்த வரனை நாம் முடிவு செய்யலாம் என்று பெரியவர்களாய் சேர்ந்து முடிவு செய்தார். நிச்சயார்த்தம் முடிந்து விட்டது. இன்னொரு சில மாதங்கள் இருக்கிறது திருமணத்திற்கு. உடனே இந்த சகோதரி என்ன செய்தார்கள், அன்றைக்கு தகவல் தொடர்பு கடிதம் எழுதுவது மட்டும்தான். உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். கடிதம் எழுதியவர்கள் என்ன எழுதினார்கள் என்றால், உங்கள் மகனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது, சாப்பாட்டு விஷயங்கள்ல மற்ற காரியங்களிலே அவருக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்று கேட்டு எழுதினார்கள். இவர்கள் பிராமண பெண்ணாக இருந்ததுனால இவர்கள் அசைவம் சாப்பிட மாட்டார்கள், சைவம் மட்டும்தான் சாப்பிடுவார்கள். வெள்ளைக்கார மிஷினரி தத்தெடுத்து வளர்த்தாலும் கூட அவர்களுடைய வழக்கப்படியே தான் வளர்த்தார்கள். கடிதம் வந்தது. கடிதத்தை வாங்கி பார்த்தால் முழுக்க முழுக்க அசைவ பிரியராய் இருந்தார். அவர் அசைவம் தான் சாப்பிடுவார் என்று, விரும்பி சாப்பிடுவார் என்று. எதிர் துருவம். இவர்கள் சைவம், அவர்கள் அசைவம். என்ன செய்ய, திருமணத்திற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. உடனே இந்த சகோதரி ஒரு காரியம் செய்தார். தனக்கு தன்னோடு வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் அசைவம் சமைக்க தெரிந்த பெண் ஆசிரியரின் இடத்துல போய் பேசி அசைவம் எப்படி சமைப்பது என்பதை முதலாவது கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியம். அந்த ஸ்மெல்லே அவர்களுக்கு புதியது, அது அவர்களுக்கு கொமட்டும், பிடிக்காது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு தந்த மணமகன், அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று விட்டு கொடுத்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே விட்டு கொடுப்பதில் தான் ஆரம்பிக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் தேவன் விட்டு கொடுத்தார் தன் மகனை. இயேசுநாதர் தன்னுடைய எல்லா அந்தஸ்தையும் விட்டு கொடுத்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுப்பதில் தான் கிறிஸ்தவம் ஆரம்பிக்கிறது என்றால், கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் தேவன் உருவாக்கின அந்த திருமணம் என்பதும் விட்டு கொடுப்பதில் தான் அது ஆரம்பிக்கிறது.
சகோதரி அரும்பாடுபட்டு அந்த அசைவத்தை சமைக்கவும் சாப்பிடவும் கற்றுக்கொண்டார் புருஷனுக்காக. இன்னைக்கு அநேக படித்த பெண் பிள்ளைகள் என்னெல்லாமோ பேசுவாங்க. நாங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசுவார். ஆனால் திருமணம் என்பது பெண்கள் மட்டும்தான் விட்டு கொடுக்கணுமா? அடுத்த காரியம் ஆண்களும் விட்டு கொடுக்க வேண்டும். பரஸ்பரம் 2 பேரும் திருமணத்திற்கு முன்பாகவே இவர்கள் வாழ்வை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு புதிய திருமண வாழ்வுக்குள்ளே நாம் வரப்போகிறோம் என்று அவர்கள் அதற்கு ஆயத்தப்படும் பொழுதே விட்டு கொடுக்க பழக வேண்டும். சகோதரி இருந்தாள், லண்டனிலே படித்துக் கொண்டிருந்தாள். லண்டனிலே அவள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திற்கு தவறாமல் அவள் ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்வாள். திருமணமாகாத ஒரு சகோதரி ஆலயத்திலே மிஷனரி பணிகளை குறித்து பேசினார். சகோதரனுடைய உள்ளத்திலே கடவுள் பேசினார். சீனாவுக்கு நான் மிஷனரியாய் போகிறேன் என்று ஒப்புக் கொடுத்தார். சீனாவுக்கு மிஷனரியாய் தன்னை ஒப்புக் கொடுத்த அந்த நாள் முதற்கொண்டு சீன தேசம் எப்படிப்பட்டது, அங்கே உள்ள மக்கள் என்ன சாப்பிடுவார்கள், அங்கே உள்ள மக்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அந்த நாட்டிலே போய் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அடுத்து அந்த தேசத்திற்கு நான் மிஷனரியாய் போனால் இந்த அரசாங்கம் என்னை எதிர்க்கும், அப்படி எதிர்த்தால் எனக்கு தங்குவதற்கு கூட இடம் கிடைக்காது என்றால் நான் எப்படி தரையிலே படுக்குவேன்? இங்கிலாந்து லண்டன்ல பிறந்தவள், லண்டனில் பிறந்தவர்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தரையில படுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் லண்டனிலே பிறந்து வளர்ந்தவர்கள் தரையிலே படுக்கிறது என்பது மிகப்பெரிய காரியம். விட்டு கொடுத்தாள். தன்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டு கொடுத்தாள். அதுவரைக்கும் தான் அனுசரித்து வந்த எல்லா வசதிகளையும் விட்டு கொடுத்தாள். சீனாவுக்கு மிஷனரியாய் விட்டு கொடுத்த அந்த பெண் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாள். நாட்கள் கடந்து சென்றது. அவளுக்கு திருமணம் பண்ண வேண்டும். அவளுடைய பெற்றோரும் வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். அவளிடத்துல கேட்டார்கள். அவள் சொன்னான், சீனாவுக்கு மிஷனரியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அதற்கு ஏற்ற ஒரு மணமகனை நீங்கள் பாருங்கள். அதே போல ஒரு மணமகன் பார்த்தார். அவரும் சீனாவுக்கு மிஷனரியாய் போக வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த ஒரு சகோதரன். அந்த சகோதரனை பேசி முடித்தார். 2 பேரும் ஆயத்தப்பட்டார்கள் திருமண வாழ்வுக்கு. என்ன ஆயத்தம் தெரியுமா? நாம் வறுமையிலும் சீன தேசத்திலே சுவிசேஷத்தை விதைப்பதற்காய் நாம் செல்கிறோம். நம்முடைய திருமண வாழ்வதற்கு இடைஞ்சலாய் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு மகிமையாய் ஊழியம் செய்தார்கள். குடும்ப வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர்கள் எந்த நிலைமையிலும் விவாகரத்து வாங்காமல் அவர்கள் கர்த்தருக்கென்று வாழ்ந்தார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, திருமண வாழ்வு என்பது விட்டு கொடுத்தலிலே ஆரம்பிக்கிறது. ஆண்டவருக்காக நாம் விட்டு கொடுக்கிறது போல நம்முடைய திருமண வாழ்வுக்காக, கணவனுக்காக சில காரியங்களை மனைவி, மனைவிக்காக சில காரியங்களை கணவர் விட்டு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவர் அதை அதிகமாய் விரும்புகிறார். 2 பேர் ஒருமித்து நடந்து செல்ல வேண்டுமானால் அவர்கள் ஒருமனப்பட வேண்டும். 2 பேரும் தனித்தனி குடும்பங்களிலே இருந்து பிறந்து வளர்ந்தவர்கள் ஆசை, அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய தேவை, அவர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்படி வித்தியாசமான சூழ்நிலையிலே பிறந்த 2 பேர் திருமண பந்தத்திலே ஆவியானவருடைய முன்னிலையிலே அவர்கள் ஒன்றாய் பரிசுத்தமாய் இணைக்கப்படும் பொழுது அவர்கள் பல காரியங்களிலே ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து விட்டு கொடுத்து பழக வேண்டும். கண்பான சகோதரனே, சகோதரி, விட்டு கொடுக்கிற மனதை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் சுலபமாய் பெற்றுக்கொள்ள. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் கற்று தருவார். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார்.
அவர் இந்த உலகத்தையும் அதிகமாய் உலகத்தையும் அதன் மக்களையும் நேசிக்கிறபடியினால் எதையும் எல்லாவற்றையும் அவர் விட்டு கொடுத்தார். யோனத்தான் தாவீதினுடைய சிநேகம் மிக பிரபலமாய் பைபிள்ல பேசப்படுகிற நட்பு, 2 பேருக்குள்ள நட்பு, அவ்வளவு மேன்மையாய் பேசப்படுகிற பரிசுத்தமான அன்பு. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பட்டயம், தன்னுடைய ஈட்டி, தன்னுடைய ஆயுதங்கள், தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் யோனத்தான் தாவீதுக்கு விட்டு கொடுத்தார். அதான் ஃப்ரெண்ட்ஷிப், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. ஆகவே இந்த விட்டு கொடுக்கிற இந்த மனப்பான்மையை நாம் ஆண்டவரிடத்திலே முதலாவது நாம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலே விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. ஒரு காரியத்திலும் நாம் விட்டு கொடுப்பதற்கு எப்போதும் நாம் ஆயத்தமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்வு என்பதே விட்டு கொடுப்பதுதான். கிறிஸ்தவம் என்பதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான், பரிசேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், பல காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் நினைக்கிறேன். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற பண்பு நமக்குள் வளர்வதற்குத்தான் திருமணம் என்கிற அந்த குடும்பத்தையே ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ என்று நாம் யோசிக்கும் அளவுக்கு வேதாகமம் விட்டு கொடுப்பதை பற்றி பேசுகிறது. அவருக்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த ஒரு மனப்பான்மையை நாம் முதலாவது வளர்த்து கொள்ள வேண்டும். நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன் என்று நாம் வீம்பு பாராட்டினார் நம்முடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமான குடும்பமாய், ஆண்டவர் விரும்புகிற குடும்பமாய் ஒரு நாளும் அது இருக்க. விட்டு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே, நான் ஒரு வாலிப பிள்ளை, திருமணத்திற்காய் காத்திருக்கிறேன். நான் ஒரு வாலிப பையன், எதிர்கால வாழ்வுக்காய் கனவுகளோடு காத்திருக்கிறேன். என்னுடைய திருமண வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நான் விட்டு கொடுக்க பழக வேண்டும். அல்லேலூயா. கண்பான சகோதரனே, சகோதரி, எனக்கு அன்பான தம்பி, தங்கை, திருமணத்திற்காய் காத்திருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நான் திருமணம் செய்து என் திருமண வாழ்வு நான் இந்த உலகத்திலே உயிரிருக்கும் வரை நாங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் எங்கள் குடும்ப வாழ்விலே நாங்கள் வாழ்வதற்கு விட்டு கொடுக்கிற பழக்கத்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க போகிறோம். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நீங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் வாலிபர்களா இருக்கிறதுனால முழங்காலிலே நின்று நீங்கள் ஜெபி. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய திருமண வாழ்வு இந்த காலங்களில் இருக்கிறது போல ஆசீர்வாத குலைவாய் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமான திருமண காரியமாய் இருக்க வேண்டும், என் குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மைத்து தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள மக்களை நேசித்தபடி அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக ஒரே பேரான குமாரனையே விட்டு கொடுத்தார். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உமக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தன் மகிமையெல்லாம் துறந்து அடிமையின் ரூபமாகி மனுஷ சாயலாகி தன்னுடைய மேன்மை, டிகினிட்டி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். இயேசு கன்னத்தில் அடிப்பதற்கும் விட்டு கொடுத்தார், தாடியை பிடித்து இழுப்பதற்கும் விட்டு கொடுத்தார், முகத்திலே காரி உமிழ்வதற்கும் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்தவர்கள் ஒருவருக்கு கெட்டு போ, எல்லாருக்கும் உயர்ந்த
எல்லாரையும் விட உயர்ந்த ஸ்தானத்தை இயேசுநாதர் பெற்றுக் கொண்டதற்கு காரணம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாய் முடங்குவதற்கு காரணம், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து இந்த பூமிக்கு எல்லாவற்றையும் விட்டு தன் ரத்தத்தை விட்டு கொடுத்தார், ஜீவனை விட்டு கொடுத்தார். ஆண்டவரே, இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற திருமணத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒருவேளை நிச்சயதார்த்தம் முடிந்து ஆண்டவரே மங்களகரமான அந்த விவாக நாளுக்கென்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அவர்களுக்குள் கற்றுக் கொடுக்கும்படி, அவர்களுக்குள்ளே விதைக்கும்படி ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரே என்னுடைய திருமண வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பாங்கை தாரும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்தார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் எங்கே இருந்தால் இப்பொழுது ஆசீர்வதிப்பீரார். கிருபை அவர்களை மூடட்டும். விட்டு கொடுக்கும் சுபாவம் அவர்களுக்கு இயல்பாய் வரட்டும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். இளருமை பிதாவே, ஆமென்.